வடிவேலு பட காமெடியை நம்ம இங்கே சொல்லியே ஆகணும். அந்த ஏழுமலைன்ட்டு ஒரு படம், ஏழுமலையாக தான் இருக்கும். அதாவது அர்ஜுனும் நடிச்சிருப்பார், அர்ஜுன் ஒரு போலீஸாக இருப்பார், நம்ம வடிவேலு வந்து ஒரு ஏட்டாக இருப்பார். இந்த காமெடியை நம்ம நிச்சயமாக சொல்லியே ஆகணும். இந்த காமெடி சொல்லலைன்னு வைங்க, நம்ம கதைக்கு சரியாக வராதுல்ல. காமெடி இந்த மாதிரியா சொல்லி போடணும். வடிவேலுக்கு ஒரு பிரச்சனைன்ட்டு, ஏட்டு வடிவேலுக்கு பிரச்சனைன்ட்டு நம்ம அர்ஜுன் போய் அவரை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருப்பார். ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தா நம்ம வடிவேல் என்ன பண்ணுவார், அங்கங்கே மற்ற நோயாளிக்கு வரதெல்லாம் பிடிக்கி தின்னுபிடுவார். அவன் எல்லாரும் தின்னுபிடுதாங்கய்யா அப்படின்னு அவன் குற்றம் சொன்னா, வடிவேல் முகத்தை அப்படி இப்படிமா பார்த்துட்டு ஒரு டைப்பாக வைப்பார் பாருங்க. நீ ஏன் பழங்க வாங்கிட்டு வந்திருந்தா நான் ஏன் அவங்ககிட்ட பிடிங்கி திங்க போகிறேன் ஏடி. அதாவது நீ அர்ஜுனை பார்த்து கேட்பாரு, நீ பழம்போது வாங்கிட்டு வந்தா நான் ஏன்டா அவங்ககிட்ட பிடிங்கி திங்க போகிறேன், சண்டாளா நீ வாங்கி தரல, எனக்கு இந்த பேர் தேவையா அப்படின்ட்டு வடிவேலு சொல்லுவார். ரொம்ப காமெடியான சீனு. அதில் வடிவேலு முக பாவனை எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருக்கும். அந்த சீன் இப்போ ஏனோ எனக்கு ஞாபகம் வந்து, பெரும்பாலும் எனக்கு படத்தில் உள்ள சீன்கள்லாம் ஞாபகம் வராதுன்னு வைங்களேன். ஆனால் திடீர்னு ஞாபகம் வந்ததுக்கு யார் காரணம்னா நம்ம வெங்கப்பைய சீமான் தான் காரணம். அப்புறம் என்ன செய்ய முடியும், எதுவும் வேறு மாதிரியான வேர்டு பயன்படுத்திட்டேன்னா இல்லை வேண்டாம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோ பாருங்கள். நான் சொன்ன வார்த்தை தவறு, இதெல்லாம் வேறு மாதிரி வார்த்தை, அதெல்லாம் கடித்தமான வார்த்தை, கோவிக்க வேண்டிய வார்த்தை அப்படின்னா நீங்கள் இந்த அப்படி நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். அண்ணா என்ன உடுமலை தொகுதியின் பொறுப்பாளர் மகன் மிதுன் மற்றும் கவின் அவர்கள் கட்சிக்காக சிறுக சிறுக சேர்த்த தொகையை அண்ணன் சீமான் இடத்திலே வழங்குகிறார்கள். பல முறை சொல்லிட்டேன் அண்ணன், ஒவ்வொரு வீட்லையும் சேமிப்பு உண்டியல் வைங்கன்னு. இந்த வருமானம் காக்கும் இனமானம் என்று எழுதி வச்சு ஒரு கடைக்கு போகிற 50 காசை போடு, ₹1 மிச்சம் பண்ணி கொண்டாந்து போடு, சேருன்னு ஒரு வயசு செய்யலை. நமக்கு நாமே தான் பொருளாதார சேமிப்பை புறந்தள்ளி விட்டு பொருளாதாரத்தில் வலிமையடைய முடியாது என்கிறான் ஆபிரகாம் லிங்கன். பொருள் இல்லாருக்கு இல்லை உலகம் என்கிறார் வள்ளுவ பெருமகனார். சேமிக்கிற உங்கள் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் என்கிறார். இந்த சின்ன பிள்ளைகள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது எனக்கு பெருமை. இனி நான் உங்களை நம்பி புண்ணியம் இல்லை, இவர்களை நம்புறேன். ஏதோ உடுமலைப்பேட்டையில் உள்ள தோழராம், அந்த தோழருடைய பையங்க ஒரு 7-8 வயசு பையன், ஆமாம் கவின்னு அப்படின்ட்டு ஏதோ 2 பேரை சொல்லுவாங்க ஐயா. அந்த பையன் உண்டியலில் சேர்த்து வச்சுருக்கான் காசு. உண்டியலில் சேர்த்து வச்ச காசை கொண்டாந்து யாருக்கு கொடுதான், நான் தமிழருக்கு நோட்டுங்க அப்படின்ட்டு வந்து நீட்டு தான். இவங்களை எல்லாரையும் அண்ணன் சொல்லுதானா, ஏடா 50 பைசா, கடைக்கு போகும்போது ₹1, ஏடா சிகரெட்டு வாங்கும்போது 50 பைசா, அதை வாங்கும்போது 10 வாங்கும்போது 50 பைசா, ஏடா நடந்து போறியா, செருப்பு வாங்கினியா அதில் ஒரு ₹5 எடுத்து போடுறான். அப்படி எடுத்து உண்டியலில் போட்டு நாம் தமிழருக்குன்னு சேர்த்து வைடா, ஏடா கொண்டாடா. நமக்கு நாமே பொருளாதாரத்தை எவன் ஒருவன் சேர்த்து வைக்கலையோ அவன் பொருளாதாரத்தை அளித்தவனாவான், அவன் பொருளாதாரத்தை திரட்ட முடியாதவனாவான். ஆபிரகாம் லிங்கன் சொன்னது. அண்ணன் சொல்றதுக்கும் நான் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. ஆபிரகாம் லிங்கன் சொன்னது. அண்ணனுக்கு எந்த வடிவத்தில் எடுத்துக்கிடணுமோ அந்த வடிவத்தில் அண்ணன் எடுத்துக்கிடுவார். அண்ணன் பொருளாதாரத்தை எப்படி ஈட்ட வேண்டும், அதே படத்தில் அந்த ஏழுமலை படத்துல வரும். பிச்சைக்காரன் காசையே அடித்து பிரியாணி வாங்கி சாப்பிட்டு விடுவாங்க. பிச்சைக்காரன் போய் அங்கே போய் புகார் கொடுப்பான். எங்கள் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்தான்னா, நான் உங்களுக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு ஒரு அந்த பிரியாணி சாப்பிட்டது யார் காசு, அந்த காசு தான் அப்படிம்பாங்க. அதே மாதிரி அண்ணன் அப்படி பக்கத்தில் வேற யாருக்கும் பிரியாணிலாம் வாங்கி கொடுத்துக்க மாட்டார். அதை செய்யறதுக்கு அண்ணனுக்கு மனசு வராது. அந்த மாதிரி அண்ணன் வந்து அதாவது தான் தோந்தித்தனமாக செலவு பண்ணக்கூடியவர் கிடையாது அண்ணன். அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. 3 லட்சம் ரூபாயில் வீட்டு வாடகை, ஒரு 50,000 ரூபாயில் அவர் வளர்க்கக்கூடிய பிராணிகள், மாடு, கோழி, ஆடு, மயில்,
காக்கை காக்கை வந்து அந்த இடத்துல வந்து உட்காரும், ஒரு 30 முட்டைகள் சாப்பிடும். பிறகு அது மட்டும் இல்லை, நெய் சோறு தான் சாப்பிடும் காக்கைகள். அதெல்லாம் வளர்க்கக்கூடிய பிராணிகளுக்கு வந்து அது இருப்பிடத்துக்கு வந்து 50,000 ரூபா வாடகை. அவர் இருக்கிற வீட்டுக்கு 3 லட்ச ரூபா வாடகை, அதுக்கு ஒரு 50,000 ரூபா வாடகை, 3.5 லட்ச ரூபா வாடகை. இவர் எங்கேருந்து பிடிங்கி கொண்டாந்து இந்த வாடகையை கட்டுதாருன்னு நான் கேட்டால், ஒங்கோல் கொல்ட்டி கெப்பியே நீ சும்மா அப்படின்னு தம்பிமார்கள் கம்பு சுத்துருவிய. கட்டாயம் நீங்கள் கம்பு சுத்தணும், அதுதான் முறை, அதுதான் நியாயமும் கூட. அந்த மாதிரி நீங்கள் கம்பு சுத்துருவிய. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா அடிமை அடிமை அப்படின்ட்டு திமுகவை சொல்லுவியா, கொத்தடிமை கொத்தடிமை. திமுககாரங்களை நீங்கள் எப்போதும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கொத்தடிமைன்ட்டு. நீங்கள் இப்போ எந்த அடிமை ஆகி கிடைக்கியங்கிறது உங்களுக்கு தெரிதாடா வெறுமுட்டிகளா அப்படின்னு நாம் சோம்பிகளை பார்த்து கேட்கணும். ஆனால் இப்போது வேற நான் கேட்கல. ஏன் கேட்க மாட்டேன்னா, நீங்கள் அடிமலை ஆகி ரொம்ப காலம் ஆகி போச்சு. என்னைக்கு விஜயலட்சுமிக்கு ரூம் போட்டு கொடுத்தானோ சாட்டை துரைமுருகன், அன்னைக்கு அடிமையாகி போனிய அப்படிங்கிறது தான் தெரிஞ்சு போச்சே. உலகுக்கே வெட்ட வெளியே ஆகிப்போச்சே. நீங்கள் தான் அடிமையிலும் அடிமை, மீளாத அடிமைடா. நீங்கள் மீளாத அடிமை. உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் சிந்திக்கும் திறன் அறவே அற்றவர்கள். இந்த கட்சி வெல்லுமா அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியவே தெரியாதுன்னா நீங்கள் வந்து நிச்சயமாக அடிமை என்று வேறு யாரு? வாக்கு அரசியலில் மக்களை கவர்வதற்கு வாக்கு கேட்டு நீங்கள் போறீங்களா? அது இல்லையே, அதை செய்ய மாட்டீங்க இல்லையா? நீங்கள் வந்து திமுகவை டார்கெட் பண்ணணும். உங்களுக்கு அதிமுக பிரச்சனை இல்லை. அதிமுகவில் அந்த வாரிசு அரசியல் இருக்கா, அது பிரச்சனை இல்லை. எம்ஜிஆர் ஊழல்வாதியா, அது பிரச்சனை இல்லை. ஜெயலலிதா ஊழல் குற்றமே பண்ணிட்டு சிறை சென்றவரா, அது பிரச்சனை இல்லை. சசிகலா அம்மையார் ஊழல் குற்றம் பண்ணி சிறை சென்று வந்தவர், அவரை போய் மரியாதை நிமித்தமாக சீமான் சந்தித்தால் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு ஊழல் குற்றவாளி சிறை சென்று சிறைச்சாலை அந்த தண்டனை காலத்தை அனுபவிச்சுட்டு வந்தவரை மரியாதை நிமித்தமாக சந்திப்பது வந்து உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பிரச்சனை இல்லைல்ல? வெறுமுட்டி தம்பி ஜோம்பி, உங்களை தான் கேட்குறேன். உங்கள் அண்ணன் நொண்ணு இந்த மாதிரியான காரியங்களை செய்வதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பிரபாரனை கொடாந்து தூக்கிலிட வேண்டும் என்று சட்டம் இயற்றிய ஜெயலலிதாவை நீங்கள் இலை மலர்ந்தால் ஈழ மலர்னு உங்கள் நொண்ணை பிரச்சாரம் பண்ணுவோம். அது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி அதுக்கு கையெழுத்து போட்ட சபாநாயகராக இருந்து போட்ட காளிமுத்துவை உங்கள் அண்ணன் ஊராக தூக்கிக்கிட்டு போய் வீர வணக்கம் செலுத்திக்கிட்டு இருப்போம். அது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அப்படி தானே? சரிடி, மொழிப்போர் தியாகிகள் தினத்தில் போய் உங்கள் அண்ணன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? இந்தி ஒளிகள் நம்ம சொல்லலை, தமிழ் வாழ்கன்னு சொல்லுவோம். ஆமாம், என் மொழி வாழணும், என் மொழி சாகாமல் வாழணும். நான் ஏன் அடுத்த மொழியை சொல்லணும்? மாப்போசி இப்படி தாண்டா பேசணும். அப்படியே பேசி இந்தியை நம்ம கற்றால் என்ன, 3வது மொழியாக ஒன்றை கற்றால் என்ன அப்படின்னு கழுவி குடிச்ச வேண்டாம் மாப்போசி. அவனை தாண்டா உங்கள் நொன்னை தலைக்கு மேலே வச்சுருக்கான். நாடாருங்கிற முறையில் சாதி வரி பிடிச்சவன் சீமாங்கிறது தெரிஞ்சுக்கடா பைத்தியக்கார பயிர். சொல்லுதேன், சாதி வரி பிடிச்சதுனால தான் மாப்போசி அவன் தலைவனாக கொண்டாடுறான். அதெல்லாம் ஏன் கொண்டாடுறான்? அவன் தான் மழுங்கடிச்சு அப்படி மக்களை அந்த திசையை நோக்கி இழுத்தவன். யார்? மாப்போசி. நம்ம 3வது மொழியாக அதை கற்றால் என்ன? எவ்வளோ அறிவோடு உங்கள் அண்ணன் பேசலாம் பார்த்தியா? சரி, இப்போ நம்ம என்ன பேச வந்தோம் அதை பேசணும் இல்லை. அதை பேசாமல் நம்ம மாப்போசி கதைக்கு ஏன் போகிறோம் அப்படின்னு கேட்கியா? ஒரு சின்ன பையன் சேர்த்து வச்ச ரூபாயை அவன்கிட்ட பாரு வாழ்கன்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் இருந்து ஒரு பயலும் இந்த காரியத்தை செய்தது இல்லைன்னா அப்பமா அது அறிவு வேண்டாமா? ஒரு பயலும் காசு சேர்க்கறது இல்லை, காசு சேர்த்து கட்சிக்கு தரதில்லை அப்படின்னு சொல்லுதான். உங்களுக்கு அதான் வேண்டாமா? இன்னும் இந்த இளைய தலைமுறை கைகளில் தான் கட்சி இருக்குது, நல்லா இருக்குது. உங்களை குண்டியில் தார் வச்சு இடிக்கான். சோம்பிகளா ஏடா துட்டு தாங்கன்னு உங்களை குண்டியில் தார் வச்சு இடிக்கான்.
துட்டோட வாங்கல, அண்ணனை பார்க்கணும்னா துட்டோட வாங்கல அப்படின்னு தார் வச்சுட்டு இருக்கான். அப்பவும் அறிவு வர மாட்டேக்க, என்ன செய்ய? சரி, அவன் காசை திருப்பி கொடுத்துருவான் போலுக்கு. தம்பி சேர்த்து வச்சாடா, சரிடா நான் உன்ட்டெல்லாம் வாங்க மாட்டேன், நீ கொண்டு போடான்னு கொடுத்துருவான் போலுக்கு. கையை தூக்கி இப்படி ஒய்த்தானு பார்த்தா அவன் பாட்டுக்கு பிடிங்கி கக்கத்துக்குள்ள வச்சுக்கிட்டு தான் சீமா எப்படிப்பட்ட ஆள் பாரு. அது அப்படியே வச்சுக்கிட்டு என்ன என்ன உருட்டுதான்டா. வள்ளுவ பெருந்தகை என்ன சொன்னார்? என்ன இளவோ சொன்னாருன்னு சொல்லுதானே, என்ன இளவு சொன்னார்? வள்ளுவ பெருந்தகை ஏதோ சொன்னாராம, அதாவது பொருளுள்ளார்க்கு இவ்வுலகம் இல்லை. அண்ணனுக்கு இது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, பொருளுள்ளார்க்கு இவ்வுலகம் இல்லையா. அதனால சின்ன பையன் கையில் இருக்கிறத பிடிங்கணுமா. ஆனா ஆக்கங்கட்ட மூதி, அருளில்லாருக்கு எவ்வுலகமும் இல்லை. வள்ளுவ பெருந்தகை அதே வார்த்தையின் அடுத்த வார்த்தையாக சொல்லியிருக்காரு. அருளில்லாருக்கு எவ்வுலகமும் இல்லை. பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்றால் அருளில்லாருக்கு எவ்வுலகம் இல்லை அப்படி சொல்லியிருக்காரு. அதாவது அருள் என்றால் கல்வி, கல்வி இல்லாருக்கு எவ்வுலகமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்க நொன்னை மாடு மேகி நான் அதை அரசு வேலையாக்குவேன், வாக்குவங்களை வச்சு சாணி அப்படி உறிஞ்சி எடுத்து வண்டியில் ஓடு, நான் அதுக்கும் அரசு வேலையாக தருவேன். 100 ஏக்கரில் பண்ணை, எது மாட்டு பண்ணை, அதில் 10 ஏக்கரில் தண்ணி, எது குளம் அமைச்சிருவாரு. அங்கங்கே எல்லாம் அவுத்தி எல்லாம் பரப்பி விட்டுருவாரு. அப்படியே மாட்டு மேய்ச்சிடும், பசுமே அப்படி ஜெலுமையாக இருக்கும். வெட்டி போடுவோம், அது திங்கும், பால் கறக்கும், கோடி கோடியாக விற்போம். அப்படி தின்ட்டு நாங்களாம் அப்படி ராஜாக்கள் மாதிரி அப்படின்னு நெஞ்சு நிறுத்துவோம். படின்னு ஒரு முறையாக சொல்லலையா, ஏன் பிள்ளைய ஏன் கஷ்டப்படுத்த, ஏன் கஷ்டப்படுத்த, படிக்க ஏன் சொல்லுத அப்படின்னு தானே அண்ணன் பேசுவார். அதனால தான் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டேக்காரு. வள்ளுவ பெருந்தகை சொன்ன பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை தானே சொன்னான். அருளில்லாருக்கு எவ்வுலகமும் இல்லைன்னு சொல்லலையே. அப்போ நீ படின்னு சொல்லலை, படித்த முட்டாள்களா போய் அவன் பின்தொடர்களை உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நான் கேட்டால் உங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும். நீங்களாக புரிஞ்சுக்கிட்டா அப்போ நீங்கள் அதில் இருந்துக்கிட மாட்டியே, கழிஞ்சுக்கிடுவிய. அது தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ அண்ணன் மேட்ரை இதோட விட்டுருவோமா, இல்லை இந்த அரசியலில் இதை சொன்னான்ல இந்தியை எதுக்குன்னு நம்ம ஏன் ஒளிகன்னு சொல்லணும், ஒளிகன்னு சொல்லணும் அப்படிங்க அண்ணன். நம்ம மேலே திணிக்கான்னு வீடு, நம்ம மேலே திணிக்கும் போது நம்ம திமிருவோமா திமிர மாட்டோமா? நம்ம கையை ரெண்டையும் பிடிச்சி முறுக்கு தான். நான் சொன்னதான்டா நீ கேட்கணும், நான் சொன்னதான்டா நீ கேட்கணும்னு கையை பிடிச்சி ஒருத்தன் முறுக்குனான்னா வலிமையானவன் முறுக்குதான்னு வச்சுக்க. நம்ம திமிருவோமா திமிர மாட்டோமா? திமிரி பார்ப்போம் இல்லை, திமிருவோம் இல்லை, அப்போ சத்தம் போடுவோம்ல. உன்னுடைய அராஜகம் ஒளிக அப்படின்னு சத்தம் போடுவோம்ல. போடுவோமா போட மாட்டோமா? போலீஸுக்கு எதிராகவே சத்தம் போடுதோமா இல்லையா? போலீஸ் அராஜகம் ஒளிகன்ட்டு. அதே மாதிரி இந்தி ஒளிகன்னு சத்தம் போடுவோமா போட மாட்டோமா? அது போடணும் இல்லை. உன்னுடைய ஆவேசம், உன்னுடைய உணர்ச்சி அங்கே தானே இருக்கிறது. உணர்ச்சி கிளர்ச்சி இல்லாதவன் மடையன். அப்போ உங்கள் அண்ணன் மடையன் தான். உணர்ச்சி கிளர்ச்சி இல்லாமல் தமிழ் வாழ்க அப்படின்னு தான் கோஷம் போடுவானா. நீ எத்தனை நேரத்துக்கிட்டே தமிழ் வாழ்கன்னு கோஷம் போடுவேன்? அவன் எல்லா இடத்துலையும் இந்தியை திணிச்சுக்கிட்டே இருக்கான், வடநாட்டுக்காரனை கொண்டாந்து வேலையில் திணிச்சுக்கிட்டே இருக்கான். நீ தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு தான் கோஷம் போடுவியா? அவன் வரக்கூடாதுங்கிறதுக்கு தடை போடுறதுக்கு ஒளிக கோஷம் போட்டால் தானே அவனும் பயப்படுவான். அவன் அடுத்த மொழிக்கு நான் எதிரி இல்லை. அப்புறம் அடுத்த மொழிக்கு எதிர் இல்லைன்னா வடநாட்டுக்காரன் இங்கே வேலைக்கு செங்கச்சோலைக்கு வேலைக்கு வரான்ட்டு அவனை ஏன்டா சண்டைக்கு போகிற தடிமாட்டு பயிலே? செங்கச்சோலைக்கு தானே வேலைக்கு வந்து கிடக்கான் ஒவ்வொருத்தனும். அப்புறம் அவன்கிட்ட எதுக்கு சண்டைக்கு போகிற? வந்தவன்கிட்ட ஹிந்தி கற்றுக்கிட்டு கிடக்கான்டான். நான் நம்மள தற்கூரி பயிலுவேன். வேலை பார்க்குறவங்கிட்ட, செங்கச்சோலையில் வேலை பார்க்குறவங்கிட்ட ஹிந்தி கற்றுக்கிட்டு கிடக்கான். நான் தமிழ் தற்கூரி பயிலுவேன். அவன் மொழி இப்போ என் மொழி தெரிஞ்சால் என் கூட வேலை பாரு, இல்லைன்னா போய் தெரியாதுன்னு சொல்கிறத விட்டுட்டு அவன்கிட்ட ஏதே ஏத்தே தூத்தே அப்படின்னுட்டு கிடக்கான். தற்கூரி பயிலுவேன். இவன் என்னோட